ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிழ்ந்திரு மகிழ் சேனல். இன்றைக்கி நான் ஒரு saree பர்ச்சேசிங்காக தாங்க போயிருந்தேன். எனக்கு அவங்களோட saree டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக இது வந்து ஹேண்ட்லூம் சாரீஸு, பரமகுரு ஹேண்ட்லூம் சாரீஸு, கஞ்சம்பட்டி. இங்கே தாங்க நான் போயிருந்தேன். அவங்க காட்டுற வெரைட்டிஸு, அவங்க பொறுமையாக டீல் பண்ண விதம், நிறைய சாரீஸ் காமிச்சாங்க. நான் சிங்கிள் saree பர்ச்சேஸ்க்கு தாங்க போயிருந்தேன். பட் நான் பொதுவாகவே சாரீனா நிறையா பார்ப்பல, நான் நிறையா பார்த்துருந்தேன். பொறுமையாக காமிச்சாங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஹேண்ட்லூம் saree லவர்னால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்ததுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லோ ரேஞ்ச் டு ஹை ரேஞ்ச் தாங்க போயிருந்தேன். ஃபஸ்ட் நார்மல் சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டேன். எந்த பேட்டர்னுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலரான சில்க் saree பேட்டர்ன்ஸு. இது எல்லாமும் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. எனக்கு saree பற்றின பெரிய நாலேஜ் எல்லாம் இல்லைங்க. நான் பொதுவாக வந்து கோஆப்டெக்ஸில் saree எடுப்பேன், அப்படி இல்லைன்னா பிஎஸ்ஆரில் எடுப்பேன். பட் இந்த தடவை தான் வந்து ஹேண்ட்லூம் வந்து நான் போய் பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். சரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட கோஆப்டெக்ஸில் எடுக்கிற அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நிறைய கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து எப்போயுமே பிக் பல்க் ஸ்டாக் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி ஸ்டாக் தான் இருக்கும். அதிலே நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த தடவை எனக்கு இவ்வளோ ஸ்டாக் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் நல்லா ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இவங்க வந்து கஞ்சம்பட்டியில் ஒரு வீட்டில் தாங்க வச்சுருக்காங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கான்டாக்ட்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணுனாலும் நேரில் போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாரியோட ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்களோட அவைலபிள் டைம் எல்லாம் என்னன்ட்டு. ரெகுலரான சாரீஸ்லாம் வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த போச்சம்பள்ளி இக்கட் சாரீஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. இது இப்போ வந்து லேட்டஸ்ட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் இது வந்து நம்மளோட ஸ்டைல் கிடையாதுங்க. இது வந்து ஆந்திரா ஸ்டைல் சாரீஸ் தான். பட் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து நம்மளோட ரெகுலர் பேட்டர்னு. பட் இப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. என்கிட்ட அந்த பேட்டர்ன் இல்லை அப்படிங்கிறக்காக வந்து நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த ரெட் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெட் அண்ட் வந்து இங்க் ப்ளூ. அப்புறம் இந்த மெரூன் saree வந்து நார்மல் டாட்டாக லைன்ஸாக இருந்துச்சு. இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்துட்ருக்கவே அவங்க நிறையா கலெக்ஷன்ஸ் உள்ளேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்லா பொறுமையாக காட்டினாங்கங்க. நான் வந்து மற்ற வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இதெல்லாம் வந்து முகூர்த்தம் saree கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு காமிச்சாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு நார்மலான saree போதும். ஹை ரேஞ்சும் இல்லைங்க. நான் ஒரு 3 to 5K பட்ஜெட்குள்ளே வந்து பார்த்துட்ருந்தேன். காட்டன் சாரீஸ் பக்கம் வந்து நான் போகவே இல்லை. எனக்கு வேண்டாம், காட்டன் சாரீஸ்லேயும் விக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சாரீஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம். இது எல்லாமே பொதுவாகவே ஹேண்ட்லூம் வந்து ஒரு ரிச் லுக்கும் அதில் இருக்கிற யூனிக்னஸையும் வந்து நீங்கள் அடிச்சிக்கவே முடியாதுங்க. மெஷின் பிரிண்டட்னா பல்க் ஆர்டர்ஸ் வந்து அதில் வரும். ஒரே சாரியில் நிறையா பிரிண்ட் எடுப்பாங்க. பட் வந்து ஹேண்ட்லூம்னால் அவங்க மேக்ஸிமம் 10 sarees தான் எடுப்பாங்க. அதுலேயும் அவங்களோட அந்த பல்லு வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை புட்டாஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரே பேட்டர்னில் வந்து ஹேண்ட்லூம் பண்ணவே முடியாது. இருந்தாலும் எனக்கு அதில் வந்து அந்த யூனிக்னஸ் ரொம்ப பிடிக்கும். பார்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன். கலரும் வந்து நல்லா அட்ராக்டிவாக போட்டிருந்தாங்க. ஹேண்ட்லூம் சாரீஸ்க்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுக்காமல் வரவே மாட்டீங்க. கலர்ஸும் நல்லா வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் சாரீஸு, லோ ரேஞ்ச் இதுவும் வச்சுருக்காங்க, ஹை ரேஞ்சுமே வச்சுருக்காங்க. எனக்கு வந்து 10,000 ப்ளஸ் ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் வரைக்குமே காமிச்சாங்கங்க. இந்த ப்ளூ நேவி ப்ளூ ப்ளஸ் பிங்க் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேவரேட்டே ப்ளூ தான். நிறையா ப்ளூ வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். இருந்தாலும் இதையும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்டர் வந்து டிசைனே இல்லாமல் நார்மல் கோல்டன் சரி பார்டராக இருந்துச்சு. ஸோ இது வேண்டான்னு சொல்லிவிட்டு திருப்பி மனசே இல்லாமல் மடித்து வச்சிட்ருந்தேன். இந்த க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இந்த பார்டர் வந்து ரெகுலர் 4 inch பார்டர் இல்லாமல் அதை விட ஒரு 8 inch பார்டரு. அதே டைப்லேயே இந்த க்ரீனும் ஒன்றும் காமிச்சாங்க. இது வந்து ரெகுலர் பார்டர். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் காட்டுறாங்க. அதாவது சின்ன பார்டர்லேருந்து பெரிய பார்டரு, ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ, சென்டரில் பார்டர் வர மாதிரி சாரீஸு. இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஹேண்ட்லூமில் கூட இவ்வளோலாம் பண்ண முடியுமா? அதாவது வைட் ரேஞ்ச் நம்ம போயிட்டோம்னா, காஸ்ட்லியாக போயிட்டோம்னா நிறையா காட்டுவாங்க. பட் 3 to 5Kக்குள்ளேயே இவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தாங்க சொல்கிறேன். நீங்கள் பார்த்ததே இல்லையா இந்த சாரீஸ் அப்படின்ட்டு கேட்காதீங்க. இந்த ரேஞ்சில் இந்த சாரீஸ் வந்து
வந்து ஆச்சரியம் தாங்க. நீங்கள் பொதுவாகவே போச்சம்பள்ளி இக்கட் சாரீஸ் அப்படின்ட்டு நீங்கள் போட்டு பாருங்களேன், 7,000 to 8,000. அதாவது நான் சில்கில் சொல்கிறேன். காட்டன்னே வந்து 1,000 to 2,000 வந்துடும். சில்கில் வந்து கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இவங்கக்கிட்டேயும் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரீ வந்து சாரீ ஃபுல்லாக ஒரு பேட்டர்ன்லேயுமே மேலே வந்து சின்ன பார்டர், கீழே வந்து பிக் பார்டர், அதுக்கு மேலே ஒரு லைன் பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கட்டுனா வந்து செம ரிச் லுக்காக இருக்குங்க. கலரும் வந்து பார்க்க பளிச்சுன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வச்சு பார்த்துட்ருந்தேன். அதாவது நான் பிங்க் அடிக்குமா எனக்கு அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருந்தேன். 2 கலருமே ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் தான் வச்சு பார்த்துட்ருந்தேன். இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் போட்டு கட்டினா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதாவது இனி வரப்போகிறது எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் தான். அதாவது வரலட்சுமி நோம்பு, ரிட்டன் கிஃப்ட் சாரீஸ் பார்க்கணும், அதுக்காக நீங்கள் காட்டன் சாரீஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட எல்லா வகையான சாரீஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆடிக்கு வந்து காட்டன் சாரீஸில் வந்து 1+1, அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. பட் நம்ம பார்க்க போனது ஒன்று, எடுக்க போனது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் காட்டனே காட்டாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சில்க் மட்டும்தாங்க பார்த்துட்ருந்தேன். நான் மெயினாக ஒரிஜினல் ஆடியோ கட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். சாரீஸ் எடுக்க போனால் லேடிஸ்லாம் அந்த காஞ்சனா ஃபீலுக்கு வந்துடுவோம். இதை காட்டுங்க அதை காட்டுங்க அந்த மாதிரி பார்த்துட்ருப்போம். எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. க்ரீனுக்கே வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அதுவும் க்ரீன் பிங்க் தான், பட் அது ரெகுலர் பார்டர், இது ஆஃப் அண்ட் ஆஃப் பார்டர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. முந்தானை வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. சில்வர் ஜரி மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இது முதல்ல வந்து கோல்டன் ஜரி, இப்போ வந்து நிறைய காப்பர் ஜரி தான் கிடைக்கிது. முதல்ல இருக்க கோல்டன் ஜரியே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா சில்வர் ஜரி போடுறாங்க. எனக்கு பழைய இதில் வர கோல்டன் ஜரி சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். காப்பர் ஜரி வந்து பிடிக்காது. சில்வர் வந்து ஓகே, சில்வர் ஜரி வந்து ஓகே. இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதையும் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ராமா க்ரீன் சாரீ, இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். எனக்கு வந்து இந்த போச்சம்பள்ளி இக்கட் பேட்டர்ன் பிடிச்சிருந்தனால நான் அதவே வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்ருந்தேன். இதை தவிர வேறு டிசைன்ஸுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. சாரீஸை வந்து சளைக்காமல் நல்லா பிரித்து காட்டினாங்க. என்ன தான் ஹேண்ட்லூமு கலைக்காதீங்க, இப்போ நம்ம கடைக்கு போனாலே வந்து நீங்கள் கலைக்காதீங்க நான் பிரித்து காட்டுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்க அப்படியே இல்லைங்க, நம்ம கூட நின்று அழகழகாக பிரித்து காட்டிகிட்டு இருந்தாங்க. வச்சு பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள், அது எல்லாமும் சொன்னாங்க. சாரீ இது, ப்ளவுஸ் இது, இந்த மாதிரி பார்டரு அப்படின்ட்டு சாரீ பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். வந்து இவங்க ஒவ்வொரு இக்கட் பேட்டர்ன்ஸ் காட்டவுமே இது அதில் இருக்க மாதிரியே இருக்குது அந்த மாதிரி சொல்லி நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் கண்டிப்பாக இல்லைங்க, ஒவ்வொன்றிலையுமே வந்து யூனிக்கான புட்டா ஸ்டைலிங் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் போச்சம்பள்ளி இக்கட்னாலே ஒரு மாதிரி கஜ பேட்டர்னாக தான் இருக்கும். எனக்கு அந்த டவுட்டும் இருந்துச்சு, ஒரே மாதிரி நிறையா சாரீஸ் இருக்கா அப்படிங்கிறக்காக அந்த பிங்க் காட்டும் போது மறுபடியும் இந்த பிங்க். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி கிடையாதுங்க. அந்த புட்டா ஸ்டைலிங் எல்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து பிங்க் ப்ளஸ் க்ரீனு. இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெரிய ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருந்த சாரீ. நார்மல் பார்டர் தான், ரெகுலர் ஜரி பார்டரு. அதுக்கு மேலே வந்து க்ரீனோட பிக் பார்டரு. அப்புறம் சாரீ ஃபுல்லாக வந்து பிங்க்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கலர் காம்பினேஷனும் வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகும்போது கேரி பண்ணுறக்கு ரொம்ப நேரம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்னா கேரி பண்ணுறக்கு ஈஸியாக இருக்குங்க. கெட்டி சரி போட்டோம்னா சாரியும் வெயிட் ஆகிக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்கூல் காலேஜு, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகணும், இல்லை இந்த மாதிரி ரெகுலர் வியர்க்கே வேணும்னா இதே பேட்டர்னில் காட்டன் சாரீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பேட்டர்ன் எல்லாமே. நான் எல்லா சாரியும் எடுத்து தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துதுங்க. அதாவது பட்டு போல் மென்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தொடர்க்கே வந்து அவ்வளோ மென்மையாக இருந்தது. சாரீஸ் எல்லாமே வச்சு காட்டுற பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிங்க்கு. எனக்கு நல்லா இருக்கான்னு தெரில, பட் சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு பீஸ் எடுக்கும்போது 3 to 5K வருதுங்க. இதே சாரியில் நீங்கள் வந்து பட்டு பாவாடை சட்டை குழந்தைங்களுக்கு எடுக்க போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட இதே 3,000 to 5,000 வருது. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ரொம்ப பெரிய குழந்தைங்க இருக்காங்கன்னா ஃப்ராக் மாதிரியும் பாவாடை தாவணி மாதிரியும் தைச்சிக்கிறாங்க. சாரியை விட அதை பீஸாக வந்து
ஹேண்ட்லூம் பண்ணும்போது தனித்தனியாக அந்த சைஸில் வந்து பண்ணுறதுனால இன்னும் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாரியாக எடுத்து 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா பட்டுப்பாவடை சட்டை தைச்சிக்கிறாங்க, இல்லைன்னா பாவாடை தாவணி மாதிரி தைச்சிக்கிறாங்க, பெரிய பெரிய ஃப்ராக் போட்டுக்கிறாங்க. சாரீ கட்ட விருப்பம் இல்லாத யங்ஸ்டர்ஸ் வந்து ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி லாங் பார்டர் இருக்க சாரீஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாவாடை தாவணிக்கு பட்டுப்பாவாடை சட்டைக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்கள் வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நிறையா சீசன் வருது இல்லையா, தீபாவளிக்கு இப்போ 3000க்கு ஒரு சாரீ எடுத்து 2 குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக பாவாடை சட்டை தைக்கலாம். நிறையாவே கிடைக்கும் துணி. அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். இது கூட ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரே ஒரு பையன் மட்டும்தாங்க இருக்கான். ஆனால் எனக்கு பெண் குழந்தை வேணும்னு தான் ரொம்ப ஆசை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்ட்டுலாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஃபைனலாக என்ன சாரீ எடுக்கிறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. டிசைட் பண்ணிட்டேங்க, காட்டுறேன். பட் இவங்ககிட்ட இந்த மாதிரி காட்டன்லாம் இருக்குது, சும்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சாரீ வந்து பிலோ 1000 அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருந்தது. மேக்ஸிமம் 1000 ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. நம்ம டிசைட் பண்ண மாதிரி ஒரே ஒரு சாரீ மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. கீழே இருக்க க்ரீன் சாரீ தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற 10,000 ரேஞ்சு சாரீ ஃபுல்லாமே கோல்டன் சரி பார்டரு. இவ்வளோ சாரீஸ் போட்டிருந்தாலுமே அந்த சாரியில் வந்து என்னால் வெயிட்டே வந்து ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப லேஸாக நல்லா அழகாக இருந்தது. இந்த மாதிரி டைப் பேட்டர்ன் சாரீக்கு வெறும் முந்தானையும் பார்டரும் மட்டும் இக்கன் பேட்டர்னில் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த சாரீ. அதுக்காக தான் லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வாங்கின சாரீ. நிறையா சாரீஸ் பார்த்தோம், எப்படியும் மனசை கட்டுப்படுத்தி ஒரே ஒரு சேலையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டில் டேமேஜ்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒருக்க பிரித்து காட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுனால பிரித்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே எல்லா சைடும் பிரித்து பார்த்துட்டு எப்பவும் போல் அழகாக மடித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கான்டாக்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye bye.